ஏசப்பா சொன்னாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை. இளைப்பாறுதல்ங்கிறது எதை குறித்தும் ஒரு கவலை இல்லாத, குழப்பம் இல்லாத, ரொம்ப ரிலாக்ஸாக நிம்மதியாக இருக்கிற வாழ்க்கை இளைப்பாறுதல். அது கிறிஸ்துவின் கத்த தருகிற இளைப்பாறுதல். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், பழைய பரிசுத்தவான்களுக்கெல்லாம் அது கிடைக்கல. ஆமாம், ஆபிரகாமுக்கு கூட கிடைக்கல. ஆமாம், ஈசாக்கு யாக்கோபு யாருக்கும் கிடைக்கல. தாவீது தானியேல் யாருக்கும் கிடைக்கல. யோசுவாவுக்கு கிடைக்கல. யோசுவா அந்த இளைப்பாறுதலை பிரவேசிக்க பண்ணலை. தாவீதுக்கு கிடைக்கல. ஆனால் ஆமாம், நமக்கு தான் கிடைச்சிருக்கு. ஏசப்பா சொல்லார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வரும், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கையை தட்டி அந்த நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கிற ஸ்லாக்கியம் உங்களுக்கு எனக்கும் தான் கிடைச்சிருக்கு. என்கிட்ட வந்தால் நீங்கள் இளைப்பாறுதலில் வாழலாம். எது இளைப்பாறுதல்? பணத்தை குறித்து கவலைப்படாமல், பணத்துக்காக கஷ்டப்படாமல், சரீர சுகத்தை குறித்து கவலைப்படாமல், சுகவீனமாக கஷ்டப்படாமல், குடும்ப சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படாமல், எல்லாத்தையும் அவர் சமூகத்தில் இறக்கிட்டு நிம்மதியாக, ஆமாம், அவர் தருகிற சமாதானத்தினாலும், அவருடைய சந்தோஷத்தினாலும், அவருடைய தைரியத்தினாலும், அவருடைய பலத்தினாலும், அவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு சூப்பராக வாழ்கிற வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஓகே, கத்த